ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி ரொம்ப நெருங்கி கொண்டிருக்கிறது. திமுக வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சிருக்காங்க. ஆனா ஒரு பக்கம் பார்த்தனா 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கொடுக்கப்பட்ட 505 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதா என்று கேட்டால் அது கேள்விக்குறிதான். அந்த வகையில திமுக 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத வாக்குறுதியை இந்த பதிவுல பார்க்கலாம். முதலாவதாக மாணவர்களை எடுத்து மாணவர்களுடைய கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்ற போல சொன்னாங்க. தள்ளுபடி செஞ்சாங்களா? இதை நம்பி பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் அவர்களுக்கு வாக்களிச்சாங்க. ஆனா கடைசியா அவங்களுக்கு நாமம் தான் போடப்பட்டது. பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்களா? கிடையாது. கல்லூரியில போயிட்டு கொடுத்திருக்காங்க. அதுவும் எப்போ கொடுத்திருக்காங்க? கடைசி ஒரு வருஷம் ஆட்சி முடிகிற தருவாயில கொடுத்திருக்காங்க. 12ஆம் வகுப்புல கொடுத்திருந்தாங்கன்னா பல்வேறு மாணவர்கள் 12ஆம் வகுப்போட கல்லூரி படிக்க முடியாத சூழல்லாம் ஏற்பட்டு நின்னதை நம்ம பார்த்திருக்க முடியும். கடந்த காலங்களில் அந்த லேப்டாப்பை வச்சு பல்வேறு மாணவர்கள் அதை பயனுள்ள வகையில் பயனடைஞ்சிருக்காங்க. போட்டோஷாப்ல இருந்து சாப்ல இருந்து பல்வேறு சாப்ட்வேர் கோடிங்ல இருந்து அதிலே கற்றுக்கொண்டு தனியாக சுயாதனமாக கற்றுக்கொண்டு பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை புரிஞ்சதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஆனா இப்போ அதுவும் கேள்விக்குறியாதான் இருக்கு. விவசாயிகளை எடுத்துப்போம். கரும்பு விவசாயிகளுக்கு காலக்கெடு கொடுத்தாங்க. அதாவது குறிப்பிட்ட நாட்களில் அவங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். கரும்பு ஏற்றுமதி செய்யப்பட்டவுடன் அவங்களுக்கான உரிய தொகையை விரைவான காலகட்டங்களில் கொடுக்கணும். கொடுத்தாங்களா? கிடையாது. அதே போன்று முழுக்க விவசாயிகளை குறிவைத்து ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதாவது நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய், அது கரும்புக்கு 4000 ரூபாய் ஆதரவு விலைன்னு சொன்னாங்க. கொடுத்தாங்களா? கிடையாது. கரும்பு விவசாயிகளுக்கு காலக்கெடு. ஏற்றுமதி செய்யப்பட்ட கரும்புக்கு குறிப்பிட்ட நாள்ல அதற்கான விலையை கொடுப்பது. சிறு குறு விவசாயிகளை குறிவைத்து சொட்டு நீர் பாசனம் கொண்டு வரப்பட்டது. சொட்டு நீர் பாசனத்தில் 90% மானியம் கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க. ஆனா அதையும் நிறைவேற்றல. அதே போன்று விவசாயிகளுடைய நிலம் அபகரித்தல். இப்ப பார்த்தோம்னா பரந்தூர்ல பார்த்தோம்னா அந்த ஏர்போர்ட் கட்டுறதுக்காக நிலம் கையகப்படுத்துதல். அதே போன்று NLC பக்கம் போனோம்னா அங்க நிலக்கரி சுரங்கிறதுக்கு நிலம் கையகப்படுத்துதல். இது விவசாயிகளுடைய உரிய அனுமதி இல்லாமல் கைப்பற்ற முடியாது அப்படின்ற போல ஒரு திட்டம் கொண்டதாங்க. அதுவும் கிடப்புல தான் இருக்கு. அதே போன்று தானிய கிடங்கு. இப்ப பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யப்பட்ட தானியங்களோ நெல்லோ எடுத்துன்னு போயிட்டு நம்ம கமிட்டியில போடுவோம். ஆனா அது பார்த்தோம்னா ஒரு தாலுக்காக்கு ஒண்ணுதான் இருக்கும். ஆனா இவங்க ஒரு பஞ்சாயத்திற்கு ஒண்ணு கொண்டாடுவோம் தானிய கிடங்கு அப்படின்ற போல சொன்னாங்க. அதையும் நிறைவேற்றல. மண் சுகாதார அட்டை என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. அதாவது விவசாயிகளுடைய நிலத்தை பரிசோதனை செய்து அந்த நிலம் மலட்டுத்தன்மையா இருக்கா இல்ல ஆரோக்கியமா இருக்கா, அந்த மண்ணுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்ற போல ஒரு ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு சான்றிதழ் கொடுக்கப்படும் அப்படின்ற போல சொன்னாங்க. செஞ்சாங்களா? செய்யல. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் மற்றும் 1.5 கோடி விவசாயிகளுக்கு இந்த தர சான்றிதழை கொடுத்திருக்காரு. இந்த அளவுக்கு விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அரசாதான் திமுக இருக்கு. இந்த தேர்தல் வாக்குறுதி எல்லாம் டிட்டோ இப்ப 2026க்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் பெண்களை பார்த்தோம்னா பெண்களுக்கு சுய உதவி குழு 25% மானியம்னு சொன்னாங்க. அந்த மானியம் என்னாச்சு? அப்படியே மண்ணோடு புரிஞ்சு போச்சு. அப்புறம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வட்டி இல்லா கடன் சொன்னாங்க. செஞ்சாங்களா? அது வக்கற்று போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா துப்புரவு பணியாளர்களுக்கு வாராந்திர ஊதியம், அதே போல கூடுதலா வேலை பார்த்தோம்னா அதுக்கான ஊதியம். ஆனா எதையுமே நிறைவேற்றல. கடைசி அவங்க என்ன பண்ணாங்க? இந்த ரிப்பன் மாளிகையில சுமார் 1 மாதமா அவங்க போராடியதை தான் நாம கண்ணால பார்க்க முடிஞ்சது. மற்றொரு பக்கம் பார்த்தோம்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்க நிறைவேற்றுவோம் சொன்னாங்க. ஆனா அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கடைசி வரைக்குமே நிறைவேற்றல. அதற்கு மாற்றா ஒரு போலியான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. 70 முதல் 80 வயசு இருக்கிற ஓய்வூதியதாரர்களுக்கு 10 முதல் 20% ஓய்வூதியம் உயர்த்தப்படும்னு சொன்னாங்க. அதுவும் உயர்த்தப்படாமலே போயிடுச்சு. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு முறையற்ற ஊதியமா இருக்கு, அவங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்ற போல சொன்னாங்க. அதே போன்று செவிலியர்கள், அதே போன்று ஆசிரியர்கள், தொடர்ந்து அரசு ஊழியர்களை இவங்களை திமுக அரசு வஞ்சித்ததை, அவங்க போராடியதை நாம கண்கூடா பார்த்திருந்துதான் நிதர்சனமான உண்மை. அடுத்து ஆவின் பால் இல்லாம தமிழகத்துல எந்த ஒரு வீடுமே விடியாது. அந்த அளவுக்கு ஆவினும்
தமிழகத்தையும் பிரிக்க முடியாத நிலைமையில் இருந்தது. ஆனா இப்போ திமுக அரசுல ஒவ்வொரு நாளும் விலையேற்றம், விலை குறைப்பு, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படியே விலையை ஏத்திக்கலாம். அதுக்கடுத்து இந்த கண்காணிப்பு குழு அப்படின்ற போல ஒண்ணு வைக்கிறோம்னு சொன்னாங்க. அந்த கண்காணிப்பு குழுவும் கிடையாது. அதே போன்று ஆவின் சங்கங்களுக்கு பயிலரங்கம் வைக்கப்படும். விவசாயிகளை எந்த மாதிரி நம்ம பாலை கொண்டு வரணும், எந்த மாதிரி சுத்தமாக கொண்டு வரணும், எப்படி அதனுடைய வரமுறைகளை வைத்து ஒரு கருத்தரங்கம் நடத்தப்படும் அப்படின்ற போல ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதுவும் இப்போ வரைக்கும் கேள்விக்குறியா இருக்கு. இந்த அளவுக்கு தான் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு. மொத்தத்தில் சொல்ல போனா எதிர்க்கட்சிகள் சொல்வதை போன்று நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளை, தேர்தல் வாக்குறுதிகளை இவர்கள் மீண்டும் ஒரு அறிக்கையாக விடலாம். அந்த அளவுக்கு தான் திமுகவுடைய வாக்குறுதிகள் இருக்கு. இவர்களுக்கு தான் நாம வாக்களிக்க போகின்றோமா என்பதுதான் மக்களுடைய கேள்வியாகவும் இருக்கு. மீண்டும் மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.